எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, டிஃபன் செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கேள்விங்க கேட்டிருந்தீங்க. பிரியாக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நானும் கொடுத்துனுக்கிறேன். நிறைய பேர் ஏற்கனவே கமெண்ட்டில் போட்டதுனால என்னென்ன நீங்கள்லாம் போன வீடியோவில் என்ன சொன்னீங்களோ அது எல்லாம் அதே மாதிரி தான் நானும் கொடுத்துனுக்கிறேன் எல்லாமே. அப்புறம் வந்து நீங்கள் எப்போ பிறந்தீங்க, உங்கள் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 2 வீடியோவில் கேட்டிருந்தீங்க. என்னுடைய பிறந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 20/5/1971 நான் பிறந்த டேட் வந்து ரெண்டு வீடியோலையும் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களே எனக்கு வயசு என்னான்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். டேட் எது கேட்டிங்கன்னு தெரில, ஆனால் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால் நான் சொல்லிட்டேன். நான் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பிறந்த நாளுக்கு முன்னாடியே வந்து சொல்கிறேன், எல்லாமே விஷ் பண்ணுறீங்க நீங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த மாதம் எனக்கு பிறந்த நாள் வரும், முன்னாடியே சொல்லிடுறேன் நான். அப்புறம் பிரியாவுக்கு வந்து கேட்டிருந்தீங்க, பிரியாவுக்கு எப்போம்மா டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாவுக்கு வந்து ஜூன் மாதம் 26 டேட்டு டாக்டர்னு கொடுத்துருக்குது. ஆனால் சில பேர் வந்து முன்னாடியே கூட ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் டாக்டர் சொன்னது வந்து ஜூன் 26 கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் முன்னாடி ஆகுதா இல்லை அதே டேட்டில் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதுவும் நீங்கள் கேட்டதுனால அக்கறையாக கேட்டிருந்தீங்க, அதனால தான் அந்த டேட் வந்து ஜூன் 26 பிரியாவுக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க டாக்டர். நீங்கள் கேட்ட 2-3 கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ வாங்க காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். குழி பணியாரம் செய்கிறதுக்கு வரகரிசியும் உளுந்து நான் எடுத்திருக்கேன். வரகரிசி வந்து 200 கிராம், உளுந்து வந்து 50 கிராம். இது ரெண்டும் வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். வரகரிசியும் உளுந்து வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2-3 மணி நேரம் கூட நல்லா ஊறட்டும். சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் வந்து சேமியா எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் பாக்கெட்டில் வந்து பாதி அளவுக்கு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். சேமியா வந்து ஒட்டாமல் நல்லா பளபளன்னு வரணுன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா கொஞ்சம் ஃப்ரீயாக வைக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப குழையாமல் நல்லா பளபளன்னு இருக்கும் சேமியா வந்து. ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரே ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து அந்த சூட்டில் வந்து வேக வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், சேமியா போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதித்தோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து வேக வச்சுக்கிட்டால் சேமியா வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடும். இப்போயே பாருங்கள் 3/4 பாகம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து வடிகட்டிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து இது மேலே ஊற்றி விட்டுட்டேன். அப்போ வந்து குழையாமல் நல்லா சூடு ஆறின உடனே நல்லா பொலப்பெல்லாம் நல்லாயிருக்கும். சேமியா கிச்சடிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா காய்கறி தான் தேவை. நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம் கொஞ்சமாக, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். பருப்பெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கணும். அதான் வந்து கிச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள். நம்ம ஏற்கனவே வந்து காய்கறியில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம், சேமியாலும் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சேமியா வந்து சேர்த்துக்கலாம். இப்படி கையில் எடுத்து நல்லா அப்படி வந்து உதிரி விட்டுக்குங்க. மெதுவாக வந்து இப்படி கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த காரம், உப்பு, காய்கறியோடு வந்து சேமியா சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சேமியா கிச்சடி வந்து காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து நான் அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து 1/4 எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சமாக வந்து இந்த சாறு வந்து இந்த கிச்சடியில் விட்டுக்கலாம். சேமியா கிச்சடிக்கு வந்து மெயின் வந்து லெமன் வந்து முக்கியமாக இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான சேமியா காய்கறி வச்சு ஒரு கிச்சடி செஞ்சுட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். சேமியா கிச்சடி ரெடி. வரகரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வரகரிசி ஊற வைக்கும் போதே உளுந்தும் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த உளுந்தும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 முடி தேங்காய் எடுத்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிச்ச மோராக எடுத்துக்கங்க. இந்த மோர் ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம வந்து குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளித்து போடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகம் சேர்த்துக்கிறேன். உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சிலாம் வந்து மாவுலேயே அரைச்சதுனால பச்சை மிளகாலாம் சேர்க்க வேணாம். பருப்பு நல்லா பொன்னூரெல்லாம் வறுந்து வரட்டும். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்து வறுந்துருச்சு. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து உரித்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த குழி பணியாரத்துக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. அவ்வளோ ரொம்ப நல்லது. உடம்புக்கும் வந்து சிறுதானியம், வரகரிசி, சின்ன வெங்காயம்லாம் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வதங்க வேணாம். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை மாவில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது வந்து உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் மட்டும் தான் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ மாவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற வரகரிசி மாவு வந்து குழி பணியார கல்லில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான வரகரிசி வச்சு ஒரு குழி பணியாரம் செஞ்சிட்டோம். சிறுதானியெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது ரொம்ப சத்து உடம்புக்கும். வரகரிசி வச்சு குழி பணியாரமும் அதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி வந்து. இந்த வரகரிசி குழி பணியாரத்துக்கு ஒரு சத்தான உணவை தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கிறோம். அடிக்கடி வந்து சிறுதானியங்களை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கும் போது உடம்புக்கும் சரி எலும்புக்கும் சரி நல்ல உறுதி கொடுக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.